ஒரு பெருமாள் கோயில் கோபுரத்து வாசலில் ஒரு நாய் படுத்து கிடந்தது. காலைல 5:30 மணிக்கு வந்தார் அர்ச்சகர். ஏடா கோபுர வாசலுக்கு கீழே நாய் படுத்திருக்க, அந்தட போன்னு வாட்டினார். அது ஆழ்ந்த தவத்தில் இருந்தது. போன ஜென்மத்தில் செஞ்ச போவன் நாயாக பிறக்க வச்சுட்டியே, என்னை மனுஷனாக மாற்றுன்னு. அது தெரியாத ஒரு கல்லை எடுத்து மண்டையில் போட்டார். மண்டையில் அடிபட்டு ரத்தம் ஊற்றுனுச்சு. நேராக அரசன்ட்ட போயிட்டு, இந்த நாய் நான் பாட்டில் சும்மா படுத்து கிடந்தேன், இறைவனை பற்றி நினச்சிக்கிட்டு ஐயர் என் மண்டையை உடச்சிட்டார். ஐயரை கூப்பிட்டு அரசன் விசாரித்தார். ஆமாம், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் கல் எடுத்து போட்டேன், அர்ச்சனை பண்ண நேரம் ஆயிடுச்சுன்னு அப்படின்னார். சரி, நாயை கூப்பிட்டு அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், இந்த கோயிலோட தர்ம கர்த்தாவாக அவரை மாற்றுங்கன்ட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னாங்க, போன ஜென்மத்தில் நான் தர்ம கர்த்தாவாக இருந்தேன், கோயில் சொத்தை கொள்ளடித்தேன், அதனால் நாயாக பிறந்திருக்கேன். இப்போ அவர் தர்மகர்த்தாவானார்னா அவரும் சொத்தை